அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் ஜாதிகள் பல்லர்கள், பறையர்கள். ஆனா பல்லர்கள் என்பவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் தொடக்க காலத்தில் முதல் சென்சஸ்ல அவர்கள் தலித் அடையாளத்தோடு ஆகிறாங்க. ஆனா அவங்க வரலாறு முழுக்க தலித் அடையாளம் கிடையாது. தெலுங்கர்கள் படையெடுத்து வந்து தமிழகத்தை கைப்பற்றும் காலம் வரைக்கும் தமிழகத்துடைய நிலவுடைமை ஜாதியாக தான் அவங்க இருந்திருக்காங்க. அதாவது 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துடைய நஞ்சை நிலங்களில ஆண்டிருக்காங்க. அந்த நிலங்கள் அவர்களிடமிருந்து தெலுங்கர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர்கள் வறுமை வாய்ப்பட்டு பின்னணியில் செல்றாங்க. இரண்டு மாபெரும் பஞ்சங்கள் வழியாக அவங்க அடித்தள மக்கள் ஆகிறாங்க. சென்சஸ் கணக்கெடுப்பில் அவங்க வந்து தலித்துகளாக அடையாளப்படுத்தப்படுறாங்க. அங்க அவங்களுடைய பண்பாடு நில எதுவுமே தலித்து கிடையாது. அவங்க நில உடைமை ஜாதிகள் இப்போது கூட. ஆகவே அவங்களுடைய நாவலை புரிந்து கொள்வதற்கு இந்த பின்னணி ரொம்ப முக்கியம். பல்லர் என்பவர்கள் மல்லர் என்று பல இலக்கியத்தில் அறியப்பட்டவர்கள். 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா நிலம் இழந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நிலம் இழந்தவர்கள், நிலம் இழந்து சமுதாயத்தில் அடித்தட்டுக்கு தள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு பிரச்சனை என்பது நிலத்தை திரும்பி பிடிக்கிறது தானே ஒழிய தீண்டாமையோ ஒடுக்குமுறையோ அல்ல. பறையலுடைய வரலாறு எழுதப்பட்ட அது வேற வரலாறு. இது எங்க சிக்கல் வருதுன்னா, அசுரன் என்ற பேர்ல வெக்கை சினிமாக எடுக்கப்படும் போது அதை எடுத்தவருக்கும் சரி அதை வெளியிட்டவர்களுக்கும் சரி யாருக்கும் பல்லர்கம ஜாதியுடைய பின்னணி என்னன்னு தெரியாது. அவர்கள் அதை ஒரு தலித் பிரச்சனையா மாத்தினாங்க. ஊர்ல செருப்பு போட்டு போக கூடாது என்ற கொடுமை அவர்களுக்கு இழைக்கப்படாத சினிமாவில் வருது. அந்த மக்கள் கொதிச்சு போறாங்க. ஏன்னா அப்படி அவர் பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. பல்லர்கள் செருப்பு போடக்கூடாதுன்னு எவருமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பல்லர்கிட்ட அடி வாங்க கூடாதுன்னு பயந்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப இது வந்து வேறொரு ஜாதியோட பிரச்சனையா தன்னுடைய ஜாதியோட பிரச்சனையா மாத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு சமுதாய திரிவு வந்துருச்சு. அந்த நாவல் தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. அப்ப ஒரு நாவலை அது எழுதப்பட்ட மிக விரிந்த வரலாற்று அரசியல் பின்புலத்தில் வைத்து பார்க்கும்போதுதான் சரியா பின்பணிக்க பிடிக்குது. வெக்கை நாளுடைய பிரச்சனை என்பது தீண்டாமையோ சாதிய கொடுமையோ ஒடுக்குமுறை அல்ல, பறிக்கப்பட்ட நிலமும் அதை மீட்கும்